சகனாவவது சகனௌ புனக்து சக வீரியம் கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. முதல் ஸ்லோகமும் 115வது ஸ்லோகம் படிக்கிறேன். ஸ்ரீஹரிம் பரமானந்தம் உபதேஷ்டாரமீஸ்வரம் வியாபகம் சர்வலோகானாம் காரணம் தம் நமாம்யகம். அங்கானாம் சமதாம் வித்யாத் சமே பிரம்மணி லீனதாம் நோச்சேன்னைவ சமானத்வம் ருஜுத்வம் சுஷ்க விருக்ஷவத். அங்கானாம் சமதாம் வித்யாத் சமே பிரம்மணி லீனதாம் நோச்சேன்னைவ சமானத்வம் ருஷுத்வம் சுஷ்க விருக்ஷவத். அபரோக்ஷ அனுபூதி ஆதிசங்கர பகவத்பாதர் அருளியது. இதில் ஃபஸ்ட்டு பிரார்த்தனை, பிறகு அதிகாரித்துவம், வேதாந்த விசாரத்தின் சாரம் பார்த்தோம். அதில் நான் என்ற கேள்விக்கு, நான் யார் என்ற கேள்விக்கு ஆத்ம விசாரத்தை பற்றி விரிவாக சொன்னார். ஆத்மா சத்தியங்கிற கருத்து முக்கியமாக வலியுறுத்தப்பட்டது. அதுக்கு யுக்தி சுக்தி எல்லாம் பிரமாணமாக சொல்லி சொன்னார். ஆத்மா சத்தியம்னா மற்றதெல்லாம் என்ன அப்படிங்கும்போது ஜெகன் மித்தியாங்கிற கருத்தை அடுத்து சொன்னார். ஜெகன் மித்தியா, அனாத்மா மித்தியா, உடல் மித்தியா, இந்த உலகம் மித்தியா, எல்லாமே மித்தியாங்கிறதுக்கு பல உதாரணங்களோட 89 வரைக்கும் பார்த்தோம். பிறகு 90லேருந்து 99 வரைக்கும் ஞானிக்கு பிராரப்த கர்மம் இல்லை அப்படிங்கிற கருத்து பார்த்தோம். ஞானிக்கு சஞ்சித கர்மம் ஆகாமிய கர்மம் அழிஞ்சு போயிடும். ஏன்னா பிறக்கிறது இல்லை, சஞ்சித கர்மம் மொத்த ஸ்டாக்கெல்லாம் காலி ஆயிரும், ஆகாமி காலி ஆயிரும். ஆனால் பிராரப்தங்கிறது இந்த உடல் இருக்கிற வரைக்கும் இருக்கத்தையும் செய்யும் அப்படிங்கிறது அஞ்ஞானிகளினுடைய கருத்து. பொதுவாக சாஸ்திரத்துலேயும் சில இடத்துல சொல்லியிருக்கு. அது அஞ்ஞானிகளுடைய நோக்கில் சொல்லியிருக்கே ஒழிய உண்மையிலே கிடையாது. ஏன்னா உடல் அளவில் வெளியே பார்த்தா அவனுக்கு எல்லாம் அப்படியே இருக்கும். பிராரப்தம் இருக்கிறதுனால தான் ஞானத்துக்கு பிறகு உடலோட இருக்கான், இல்லாட்டி இருக்க மாட்டான். ஆனால் மனசளவில் அவனுக்கு பிராரப்தம் இல்லை. அது ஞானிக்கு மட்டும்தான் தெரியும், வெளியே தெரியாது அப்படிங்கிற கருத்தையும் நாம் பார்த்தோம். பிறகு 101லேருந்து 100லேருந்து 134 வரைக்கும் நிதித்தியாசனம் என்ற சாதனை, அதுதான் இங்கே ரொம்ப முக்கியமாக சொல்லப்படுது. இதில் கொஞ்சம் வித்தியாசமாக வருது. மற்றதெல்லாம் மற்ற எல்லா இடங்களையும் வரும். இதில் சொல்கிற நிதித்தியாசனம் கொஞ்சம் வித்தியாசமான கருத்தாக இருக்குது. அதை செய்யலைன்னா நாம் மோட்சத்தை அடைவது முடியாது. அதனால் அதிக காலம் அதை தொடர்ந்து செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னார். அது 15 சாதனைகள் சொன்னார். அதில் 15 சாதனைகள் யமம் நியமம்லாம் சொல்லி, அந்த சாதனைகள் யோக சாஸ்திரத்துலேயும் அதே பேரில் இருக்குது. அங்கே பொருள் வேறு, இங்கே பொருள் வேறு. அப்போ யமம்னா என்னன்னு சொல்லும் பொழுது புலன்வழி செல்லாமை அப்படிங்கிறது, எதை செய்யக்கூடாதோ அதெல்லாம் யமம்னு பார்த்தோம். இங்கே வைராக்கியத்தினால அங்கே யமத்தை கடைப்பிடிப்போம். எங்கே நம்ம பதஞ்சலி யோக சூத்திரத்தில் யமம் சொல்கிற யமம் எல்லாம் யமத்தை கடைப்பிடிச்சு இதெல்லாம் கூடாது அப்படின்னு ஒதுங்கி இருக்கிறதுனால மனசு ஒரு அமைதி ஏற்படும். இங்கே ஆத்ம ஞானத்தினாலேயே அமைதியாயிரும் அப்படின்னு சொன்னார் யமங்கிற சாதனை. பிறகு நியமங்கிறது என்னென்னா செய்ய வேண்டியது. இங்கே என்ன செய்ய வேண்டியது? விஜாதிய எண்ணத்தை நீக்கி, அதாவது ஆத்மாவுக்கு வேறான எண்ணங்களை நீக்கி ஆத்ம எண்ணத்திலேயே நிலைத்திருத்தல், சஜாதிய எண்ணத்திலேயே நிலைத்திருத்தல் நியமம். இது ஒரு சாதனை. பிறகு தியாகம்ங்கிற ஒரு சாதனை பார்த்தேன். தியாகம்னா என்ன? எல்லாத்தையும் விட்டுடுறது. மற்றதுலெல்லாம் இப்போ உலகத்தில் ஒவ்வொன்றா விடுறத நம்ம தியாகம்னு சொல்லுவோம். இங்கே என்ன சொல்கிறாருன்னா, ஆத்ம ஞானத்தினால இந்த உலகத்தவே தியாகம் பண்ணுறது. உலகமே பொய்ன்னு சொல்லி
இந்த அனைத்து உலகத்தையும் நீக்குவது இங்கு தியாகம் என்ற அர்த்தத்தில் சொல்லப்பட்டது. பிறகு மௌனம். மௌனம்னா என்ன? நம்ம சாதனை பண்ணுறதுல பேசாமல் இருக்கிறது மௌனம். இங்கே மௌனம்னு என்ன சொன்னார்னா, உண்மையிலே மௌன ஸ்வரூபம் எதுன்னா பிரம்மன் மட்டும்தான். வேறு எதுவுமே மௌன ஸ்வரூபம் இல்லை. எல்லாத்துலேயும் சப்தம் இருக்குது, நாமம் இருக்குது. நாமம் இருந்தாலே சப்தம்தான். இந்த பூமி சுற்றுறது, இந்த அண்ட சராசரம் இயங்குறதுல கூட ஏதோ ஒரு சப்தம் வருதுங்கிறாங்க. அது கூட சொல்கிறாங்க. அப்போ சப்தமற்றது என்னன்னா அசப்தமாக இருக்கிறது பிரம்மன் என்ற ஞானத்தோடு இருப்பது, அது ஒரு மௌனம். இன்னொரு மௌனம் என்ன சொன்னார்னா, இந்த உலகத்தையும் விளக்க முடியாது, பிரம்மனையும் விளக்க முடியாது. அங்கே வார்த்தையே பயனற்று போவதால், அங்கே எந்த வார்த்தையும் செயலற்று இருப்பதால் அது ஒரு மௌனம் அப்படிங்கிற வார்த்தையை சொன்னார். பிறகு கடைசியாக நாம் பார்த்தது தேசம் காலம் பார்த்துட்டு ஆசனத்துக்கு போன கிளாஸில் ஆசனம் பார்த்தோம். ஆசனம் மூலபந்தக தேக சாமியம். தேசம்னா என்னன்னு சொன்னால், பொதுவாக தியானம் பண்ணுறதுக்கு ஒரு அமைதியான இடத்த நம்ம பார்ப்போம். தியானம் பண்ணுறதுக்கு என்ன பார்ப்போம்? அமைதியான ஒரு இடம் தேசம். உண்மையிலேயே அமைதியான இடம் எதுன்னு சொன்னால், சப்தம் இல்லாத இடம் எதுன்னு சொன்னால் பிரம்மன் தான். சனக்கூட்டம் இல்லாத இடம்னு சொல்கிறோம். இதெல்லாம் நம்ம மனித கூட்டம் இல்லாத தனியான இடத்த ஆரம்பத்தில் தியானத்துக்கு தேர்ந்தெடுத்து அதுதான் உரிய தேசம்னு சொல்லுவோம். இங்கே என்ன சொல்கிறாரு? உண்மையான அமைதியான இடம் எதுன்னு சொன்னால் சப்தம் இல்லாத இடம் பிரம்மன் தான், மக்கள் கூட்டம் இல்லாத இடம் அப்படிங்கிற ஞானத்தோடு இருக்குது. பிறகு காலம். எல்லாத்துக்கும் ஒரு காலம் இருக்குது. இந்த நேரம் பூஜை பண்ணணும், இந்த நேரம் தியானம் பண்ணணும், இந்த டயத்தில் ஹோமம் பண்ணணும், எல்லாத்துக்கும் ஒரு டைம் வச்சுருக்கேன். இப்போ பண்ணாதான் பலன் இருக்குன்னு சொல்லி. அன்பு செலுத்துறதுக்கு இந்த நேரத்துலேயும் அன்பு செலுத்தணும்னு டைம் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. எல்லாத்தையும் சமமாக பாவிக்கணுங்கிற டைம் இருக்கா? அது எல்லா நேரமும் கடைப்பிடிக்க வேண்டிய ஒரு சாதனை. மனசில் வரக்கூடிய உணர்வுகள்லாம் இருக்குது. அது மாதிரி இங்கே பிரம்மனே காலம். அதாவது பிரம்மட்டிருந்து இந்த உலகம் கஞ்சி மைக்கிற நேரத்துக்குள்ளே தோன்றுதான், கஞ்சி மைக்கிற நேரத்துக்குள்ளே முடிஞ்சு போதான். அதனால் என்ன சொல்கிறாருன்னா, அனைத்தையும் வெளிக்கொண்டு வருவது பிரம்மனே. அந்த பிரம்மன் பிளவுபடாதது, ஆனந்தமானது, அனந்தமானது. பிறகு 112 113 ஆசனம் போன கிளாஸில் பார்த்தது இதுதான். நம்ம தியானம் பண்ணும் பொழுது ஒரு ஆசனம் போடுவோம். அந்த ஆசனம் எப்படி இருக்குன்னா, மெத்தையாக இருக்கக்கூடாது. மெத்தையாக இருந்தால் ஸ்ட்ராங்காக உட்கார முடியாது, பாறையாக இருந்தால் கால் அழுத்தும். சுக ஆசனம் எது நம்மளுக்கு உட்கார்றதுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கோ, சுகமாக இருக்கோ, ரொம்ப நேரம் உட்காந்து தியானம் பண்ண முடியுமோ அதுக்கு பேர் சுக ஆசனம்னு பேர். அதே மாதிரி காலில் இப்படி உட்கார்றது அப்படித்தான். நாம் இப்படி உட்காடுறோம், இந்த பத்மாசனம் போடுவோம், சுகாசனம்னு பேர். இப்படி நிறைய ஆசனங்கள் இருக்குது. வஜ்ராசனம், இப்படிலாம் நிறைய ஆசனம் இருக்குது. பொதுவாக தியானத்துக்கு எந்த ஆசனத்தை பயன்படுத்தணும்னா, உனக்கு வலி இல்லாமல் ரொம்ப நேரம் எதில் உட்கார முடியுமோ அந்த உட்கார்ந்துருக்க ஃபீலிங் இருக்கக்கூடாது. அதுக்கு பேர் தான் சுக ஆசனம்னு பேர். இங்கே என்ன ஆசனம் சொல்கிறாருன்னு சொன்னால், பிரம்ம சிந்தனையில் ரொம்ப நேரம் இருக்க முடியுமா? மற்ற சிந்தனையை விட பிரம்ம சிந்தனையில் தான் சுகமாக அதிக நேரம் இருக்க முடியுமா? அதுதான் உண்மையான சுக ஆசனம். பிறகு ஆசனம்னா அதிஷ்டானம்னு ஒரு அர்த்தம் இருக்குது. நம்ம கீழே போட்டு உட்காடுறோம், அது மேலே தானே உட்காடுறோம். அப்போ எல்லாவற்றுக்கும் அதிஷ்டானமாக இருக்கக்கூடியது பிரம்மன் அப்படிங்கிற சிந்தனையோட, எல்லாவற்றுக்கும் அதிஷ்டானமானது பிரம்மன் மட்டுமே அப்படிங்கிற ஒரு சிந்தனை. இது ஆசனம் 112 அதாவது எப்படி அமர்ந்தால் பிரம்மத்தை பற்றிய சிந்தனை அதிக காலம் இடைவிடாது தடையில்லாமல் சுகமாக இருக்குமோ அதையே ஆசனமாக அறிந்து கொள்ள வேண்டும். மற்ற ஆசனம் இங்கு சொல்லப்படவில்லை. பிறகு 113 என்ன சொன்னார்னா, எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக அதிஷ்டானமாக இருக்கக்கூடியது எதுன்னா இந்த பிரம்மன் தான். அனைத்து பூதங்களும் எதில் உட்காந்துருக்கு? பிரம்மன்கிற ஆசனத்தில் இருக்குது. எல்லா பூதங்களும் ஆதாரமாக இருக்கக்கூடியது பிரம்ம தத்துவம். அதனால் அதிஷ்டானம். அதனால் அதவே என்ன சொல்கிறாங்களாம் ஞானிகள்லாம், அதை தான் சித்தாசனம் அப்படின்னு சொல்கிறாங்களாம். சித்தாசனம் என்று ஞானிகள் அறிகின்றார்கள்.
அதாவது இதுதான் அதிஷ்டானம்ங்கிற அறிவை அடைந்தவர்கள். இது ஆசனம். பிறகு மூலபந்தகன்னு ஒரு கருத்து பார்த்தோம். இது மூலபந்தக. மூலபந்தகங்கிறது 8வது சாதனை. பிரம்மன் தான் அனைத்திற்கும் மூல காரணம். எதுக்கு மூல காரணம்? என்னது? எது? பிரம்மன் தான் அனைத்திற்கும் மூல காரணம். எல்லாத்துக்கும் மேலோட்டமான ஒரு காரணம் இருக்கும், ஆனால் அடிப்படையான காரணம் ஒன்று வரும். தலைவலின்னு சொன்னால் முதல்ல மேலோட்டமாக ஏதோ தைலம் தேப்போம், அது தேப்போம், நீங்காது. பிறகு என்ன அடிப்படையான காரணம் பார்த்து நீக்கினா நீங்கிடும். வயிற்று வலி அதே மாதிரி இருக்கும், மருந்து சாப்பிடும், பிறகு ஸ்கேன்லாம் எடுத்து பார்ப்போம். அங்கே மூளை என்னன்னு பார்த்து அதுக்கு வேண்டிய வேலையை பண்ணுவோம். நம்ம அனைத்து சம்சாரத்துக்கும் காரணம் என்னன்னு சொன்னால் அறியாமை தான் காரணம். அதுக்கு விடுபடுவதற்கு காரணம் ஞானம்தான், பிரம்ம ஞானம்தான் காரணம். அதாவது இங்கே என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், நீ ஆன்மீக வாழ்க்கையில் ஒரு சாதனை பண்ணணும்னு சொன்னால், மனசை அமைதிப்படுத்தணும்னு சொன்னால், நோக்கம் என்ன வச்சுருக்கான்? கடவுளை அடையணும்னு சொல்லி என்ன பண்ணுவான்? கடவுளை மையமாக வச்சு அந்த சாதனையை பண்ணுவோம். அப்போ அதுக்கு மூல காரணம் என்ன? கடவுள் தான். கடவுள்னு வச்சுக்கிறோமே. இங்கே என்ன சொல்கிறாருன்னா, நம்ம தத்துவத்தை அறிஞ்சிக்கணும்னு சொன்னால் அதுக்காக தான் சாதனையை பண்ணுறோம். அப்போ சாதனை பண்ணுவதற்கு எந்த நோக்கத்தை வச்சு பண்ணுறோம்? பிரம்மனை நோக்கமாக வச்சு தான் பண்ணுறோம். பிரம்மத்தை அடைவதற்காக எல்லா சாதனையும் பண்ணுறோம். அதில் எல்லாம் அப்போ அது மூல காரணம் என்ன? அந்த சாதனை பண்ணுறதுக்கெல்லாம் அந்த பிரம்மன் அல்லது இறைவன் கூட வச்சுக்கிடலாம். சரி, அடைஞ்சாச்சு. அடைஞ்ச பிறகு அந்த மன அமைதியாக அந்த சஞ்சலமற்ற காரணம், மூல காரணம் என்ன? அந்த பிரம்மன் தான். பிரம்மனை அடைவதற்காக செய்கிறோம், அப்புறம் அடைஞ்ச பிறகு அதுவாக ஆயிடுது. அப்போ ரெண்டுக்குமே இந்த மன அமைதி, மன சாதனைகள் பண்ணுவது எல்லாவற்றுக்கும் மூல காரணமாக இருக்கிறது எது? பிரம்மனே. பிரம்மத்திடம் முழுவதும் ஒப்படைப்பதே மூலபந்தக. அதுதான் சாதனை. ராஜயோகிகளுக்கு அதுவே சரியானது அப்படிங்கிறார். அதாவது இது வந்துருச்சுன்னா, இந்த சிந்தனை வந்துருச்சுன்னா எல்லாம் இயல்பாகவே கட்டுப்படுமா. இந்த ராமன்ட்ட ஒன்று சொன்னாங்களாம், அவன் சீதையை அடைவதற்கு எவ்வளோ முயற்சி பண்ணுறான். அவன் விருப்பம் இல்லாமல் யாரையும் அடையக்கூடாது, அது அவனுக்கு தலை வெடிச்சிடும். சீதையை அடைய முயற்சி பண்ணும் பொழுது இவன் என்ன சில ஒருத்தர் யோசனை சொல்கிறாங்க, எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறீங்க? எல்லா வேஷமும் உங்களால் எடுக்க முடியல, ராம வேஷத்தை எடுத்துகிட்டு போய் அடைஞ்சிட வேண்டியான்னு கேட்குறாங்க. ராமனை நினச்சாலே என் மனசு யாரையும் நாட மாட்டேங்குது. ராமனை மனசில் நினச்சா கூட வேற ஒரு பெண் மேலே எனக்கு எந்த ஆசையும் வரமாட்டேங்குது. அந்த வேஷத்தை போட்டால் எனக்கு எப்படி வருங்கிறான். அந்த எண்ணமே எல்லாவற்றையும் நீக்கிறதுங்கிறான் ராமன். அது மாதிரி பிரம்மன்கிற எண்ணமே நம்மளுக்கு அதவே சிந்திச்சுக்கிட்டு இருந்தோம்னு சொன்னால் இந்த எல்லா சாதனைகளுக்கும் அது மூலபந்தமாக அமைகிறது. சில பேருக்கு என்ன பண்ணாலும் அந்த கடவுளுங்கிறது தவிர வேறு சிந்தனை வராது. இப்போ விவேகானந்தர்கிட்ட கூட ஒன்று பண்ணாங்க. விவேகானந்தர் என்ன பண்ணார்? எனக்கு குடும்பம் கஷ்டமாக இருக்குன்னு ராமகிருஷ்ணன் போய் கேட்டார். பகவான் என்ன சொன்னார்? நீ போய் காளிகிட்ட கேளுன்னார். நான் காளி எங்கே பார்த்தேன்? நீங்கள் தானே பார்க்குறீங்க, நீங்கள் போய் காளிகிட்ட கேட்டு கொடுங்க அப்படிங்கிறாரு. இல்லை, நீ போ, காளி காட்சி தருவா பாரு அப்படிங்கிற. அங்கே போனோன்னே இவருக்கு என்னாச்சு? எனக்கு இவருடைய நோக்கமெல்லாம் எப்படி இருக்குது? மேலான நோக்கத்தில் இருக்குது. அதனால் போய் என் குடும்பம் கஷ்டப்படுது, எனக்கு அதுக்கு உதவி பண்ணுன்னு காளிகிட்ட கேட்க முடியலை. எனக்கு தூய உள்ளம் கொடு, பக்தியை கொடு, ஞானத்தை கொடுன்னு தான் கேட்டாரே ஒழிய அதை கேட்குற புத்தி அவருக்கு வரல. ஏன்னா அங்கே போன உடனே அது இறை சிந்தனை. அது மாதிரி பிரம்மன் என்ற சிந்தனையை நோக்கி போகும் பொழுதும் பிரம்மனை அடைந்த படையும் நம் சாதனை பண்ணுறது மன அமைதியாக இருக்கிறதுக்கு மூல காரணமாக இருக்கிறது எது? பிரம்மன் தான். எல்லாவற்றுக்கும் மூல காரணம் பிரம்மன் அப்படிங்கிற கருத்து பார்த்தோம். கடைசியாக பார்த்தது தேக சாமியம். இது முழுசாக பார்க்கல, கொஞ்சம் பார்த்து நிப்பாட்டியிருக்கோம். தேக சாமியம் இங்கே என்னன்னு சொன்னால், இது 9வது சாதனை, தேக சாமியம். அதாவது யோக சாஸ்திரத்தில் தியானம் பண்ணும்பொழுது தேகம் எப்படி இருக்கணும்னு இருக்குது. தேகம் எப்படி இருக்கணும்? நேர நிமிர்ந்து உட்காந்து சொல்கிறேன். இப்படி நம்ம சோர்ந்து போய் வேறு மாதிரி உட்காந்தா தூக்கம் வந்துடும். ரொம்ப வெடப்பாக நின்னாலும் அதுவும் இதாக கஷ்டமாக இருக்குது. நேராக அழகாக அமைதியாக உட்காந்துருக்கணும். இதுதான் தேகசாமி. நேர சமமாக இருக்க வேண்டும். கழுத்து, தலை, முதுகு எல்லாம் நேர இருக்கணும். அங்கே எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு காய்ஞ்ச மரக்கட்டையை போல் இருக்கணும்னு சொல்லியிருக்கு. இப்படி நட்ட சாயாமல் நேரம் இருக்குன்னு சொல்லி அப்படி தியானம் பண்ணாதான் தூக்கம் வராமல் நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம், நல்லா உட்காந்து தியானம் பண்ண முடியும்.
இல்லைன்னு சொன்னால் உடம்பை ரொம்ப ரிலாக்ஸாக வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படியே உட்காந்தா தூக்கம் வந்துடும். அப்படி நேராக உட்காரும்போது தூக்கமெல்லாம் வராது. அதனால் அங்கே என்ன சொல்லியிருக்குன்னா, சுஷ்க விருட்சக, அதாவது காய்ந்த மரத்தை போல, இந்த கடைசி வார்த்தை சுஷ்க விருட்சகன், காய்ந்த மரத்தை போல இருக்கணும்னு சொல்லி அங்கே சொல்லியிருக்கு. இல்லாட்டி கீழே விழுந்துருவோம். வாழ்க்கைக்கும் ஒரு பாடம் தான். நாம் வளைஞ்சு கொடுத்தா நல்லது. சில இடத்துல என்ன பண்ணுவான், எப்படி எங்கே வளைஞ்சு கொடுக்கணுமோ அங்கே கொடுக்கணும். அங்கே எல்லா இடத்துலையும் நிமிர்ந்து நின்னால் அது சரியாக வராது. இங்கே அதை சம்மந்தப்படுத்தி பண்ணக்கூடாது. அதனால் இங்கே என்னன்னா, நேராக வைக்கிறது அப்படின்னா உடம்பை நேராக வைக்கிறது அங்கே தேக சாமியம். இங்கே எல்லாவற்றையும் சமமாக வைப்பது, அது இங்கே தேக சாமியம் சொல்லி எல்லாரிடத்திலும் சமானத்துவங்கிறார். ரெண்டாவது வரையில் கடைசி வார்த்தை முதல் வரி சமானத்துவம் ரிஜுத்துவம். ரிஜுத்துவங்கிறது காய்ந்த மரத்தை போல, இங்கே சமானத்துவம்னா எல்லாரிடத்திலும், அதாவது சமமாக நடந்து கொள்ளுதல். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவரவர்களிடத்தில் எப்படி இருக்கணும் அப்படி நடந்துக்கிறது. இப்போ புளிய நாராயணன் சொல்லி புளிய நாராயணனை பார்த்தா புளியை கட்டிப்பிடிக்கலாமா? கட்டிப்பிடிக்கக்கூடாது. நாராயண ரூபத்தில் பார்க்கலாமே ஒளி, அதுக்காக நெருங்கக்கூடாது. அது மாதிரி என்ன சொல்கிறாருன்னா, இங்கே எங்கே எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கிறதே சமானத்துவங்கிறார். பேலன்ஸ்டு மைண்டுன்னு சொல்கிறார். பேலன்ஸ்டு மைண்டு, அதாவது எதுலேயுமே நம்ம பேலன்ஸாக இருக்க மாட்டோம். ஒரு வீட்டில் ஒரு மாதிரியாக இருப்போம், வீட்டு கடமைகளை ஒழுங்காக செய்வோம், ஆஃபீஸ் கடமையை விட்டுருவோம். ஆஃபீஸ் கடமையை ஒழுங்காக செய்வோம், வீட்டு கடமையை விட்டுருவோம். நண்பர்கள்ட்ட நல்லா நடந்துக்கிட்டு இருப்போம், உறவுகள்கிட்ட நல்லா நடக்க மாட்டோம். அல்லது உறவுகள்கிட்ட நல்லா நடப்போம், நண்பர்களில் கோட்டை விட்டுருவோம். அப்படி இல்லாமல் நண்பர்கள்ட்ட எப்படி நடக்கணுமோ, உறவுகள்கிட்ட எப்படி நடக்கணுமோ, வீட்டில் எப்படி இருக்கணுமோ, வேலை செய்கிற இடத்துல எப்படி இருக்கணுமோ, அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நடப்பது சமானத்துவம். அதுதான் நேராக உடம்பை சீராக வச்சுக்கிறதுன்னு சொல்கிறார் இவர். அங்கங்களில் சமமாக வச்சுக்கிறத மட்டும் சொல்லலை. அதே மாதிரி ஞானேந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள், மனம், புத்தி எல்லாவற்றையுமே பேலன்ஸாக பயன்படுத்துவானா இவன். ஒரு அளவோடு பயன்படுத்தி கரெக்டாக இருப்பான் அப்படிங்கிறார். இது எல்லாம் எக்ஸ்ட்ரீமில் போகாமல் பேலன்ஸாக வச்சுக்கிறது. அதனால் முதல் வரியில் அங்கானாம் சமதாம் வித்தியாத்தினார். அதாவது ஞானேந்திரியம், கர்மேந்திரியம், மனம், புத்தி போன்ற உறுப்புகள் சமமுடன் பயன்படுத்துதல், எக்ஸ்ட்ரீமுக்கு போகாமல் எல்லாத்தையும் சமமாக பயன்படுத்துதல் இங்கே தேக சாமியம். முதல் வரி. ரெண்டாவது சமே பிரம்மணி லீனதாம், அதாவது இந்த சாதகன் எல்லாவற்றையும் பிரம்மத்திடன், சமமான பிரம்மத்திடன் மூழ்கிவிட்டான். எல்லாவற்றையும் சமமாக வைத்திருப்பது ஒரு சாதனை. ஒரு உண்மையிலே சமமாக இருக்கிறது எது? பிரம்மன் தான் சமமாக இருக்குது. அந்த சமமான பிரம்மத்திடம் மூழ்கிவிட்டான். இவன் பிரம்மத்திடம் தான் இருக்கின்றான். நோ சேத், அப்படி இல்லை என்றால் நைவ சமானத்துவம், அளவுடன் இருத்தல் என்பது நடக்காது. அதுதான் உண்மையான தேக சாமியம். இல்லாட்டி இந்த மரக்கட்டை எப்படி நிமிர்ந்திருக்கோ அது மாதிரி ஆயிரும். அதை இங்கே சொல்லப்படவில்லைங்கிறார். நேராக மட்டும் இருக்கும்னா சுஷ்க விருட்சவத்துனா காய்ந்த மரத்தை போல் இருக்கும், அது இங்கே சமம் சொல்லப்படவில்லை. தன்னை பிரம்மனிடத்தில் ஒப்படைத்தால் சமானித்துவம் கிடைக்கும். அப்படி ஒப்படைக்கவில்லை என்றால் இவன் நிமிர்ந்து உட்காரலாம், நிமிர்ந்தோன்னா உட்கார முடியும், வேறு எதையும் செய்ய முடியாது. எல்லாரும் எல்லா இடத்துலையுமே சில பேர் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் வளைஞ்சு கொடுப்பாங்க. அதுவும் கூடாது. எங்கே வளைஞ்சு கொடுக்கணுமோ அங்கே தான் வளைஞ்சு கொடுக்கணும். எல்லா இடத்துலையும் வளைஞ்சு கொடுக்குறது தப்புங்கிறாங்க. மரியாதையும் இருக்காது. நீங்கள் எல்லாத்துக்கும் அப்படியே பேசாமல் போகிறீங்கன்னு வச்சுங்க, யார் மதிப்பா? எல்லாம் பிறகு உங்களை தொக்கு கண்டுருவாங்கன்னு சொல்லுவாங்க. அப்படியும் இருக்கக்கூடாது. இவர் என்ன சொல்கிறாருன்னா, உடம்பை நேராக வைப்பது சமானித்துவம் அல்ல. இங்கே நாம் இந்திரியங்களை சமமாக பயன்படுத்துவது. அது எப்படி பயன்படுத்த முடியும்? சமமான பிரமனிடம் ஒப்படைக்கும் பொழுது எல்லாம் சமமாக ஆகின்றது. இதுதான் என்னுடைய தாத்பரியம். ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை பார்த்துடலாம். அங்கானாம், அங்கானாம்னா உறுப்புக்கள், அதாவது ஞானேந்திரியம், கர்மேந்திரியம், மனம், புத்தி போன்ற உறுப்புக்கள் எல்லாம், அங்கங்கள் எல்லாம். சமதாம், சமதாம்னா சமமாக அமைதியாக. ஸ்லோகம் 115 எடுத்து பார்த்தோம். சமதாம், சமமாக அமைதியாக இருப்பதைத்தான் வித்யாத், அடுத்த வார்த்தை வித்யாத்,
தேக சாமியம் என்று புரிந்து கொள்ள வேண்டும். வித்தியாசம்னா புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி அங்கங்கள்லாம் சமமாக இருப்பதைத்தான் நாம் என்ன சொல்ல வேண்டும், தேக சாமியம்னு புரிந்து கொள்ள வேண்டும். சமே பிரம்மணி, இதற்கு காரணம் எப்படி இருப்பான்னு சொன்னால், சமே பிரம்மணி சமமான பிரம்மத்திடம் லீனதாம் மூழ்கிவிட்டான். இவை எல்லாத்தையும் சமமாக வச்சிருப்பான். அதுக்கு காரணம் என்னென்னா, சமமான பிரம்மத்தில் இவன் மூழ்கி இருப்பதால். அடுத்தது நோ சேத், நோ சேத் நைவ, அதை பிரிக்கும்போது நோ சேன் நைவன் இருக்கு. நோ சேத்துன்னு அப்படி இல்லை என்றால் நைவ சமானத்துவம், நைவ சமானத்துவம், சமமாக இருத்தல் என்பது நடக்காது. பிரம்மத்திடம் மூழ்கினாத்தான் எல்லாத்தையும் சமமாக வச்சுக்கிற முடியும். எந்த பிரம்மனிடம்? சமமான பிரம்மத்திடம். அப்படி இல்லை என்றால் சமமாக இருத்தல் என்பது நடக்காது. அப்புறம் என்ன நடக்கும்? சுஷ்க விருட்சவத்து, சுஷ்க விருட்சவத்து கடைசி வார்த்தை. காய்ந்த மரத்தை போல. அதுக்கு முந்தின வார்த்தை ருஜுத்துவம், சமானத்துவம் ருஜுத்துவம். ருஜுத்துவம்னா காய்ந்த மரத்தை போல் உடம்பு சும்மா நேரம் நிற்குமே ஒழிய செயல்பாட்டில் சமத்துவம் இருக்காது அப்படிங்கிறார். அதாவது ஞானேந்திரியம், கர்மேந்திரியம், மனம், பக்தி போன்ற அங்கங்களையெல்லாம் சமமாக அமைதியாக இருப்பதைத்தான் இங்கே சமானத்துவம் சொல்லியிருக்கு. அதுக்கு காரணம் என்ன? சமமான பிரம்மத்திடம் இவன் தன்னை ஒப்படைத்து மூழ்கிவிட்டான். அப்படி இல்லைன்னு சொன்னால் இந்த யோக சாஸ்திர சொல்ல காய்ந்த மரக்கட்டையை போல் நிற்கிறாம அதுதான் இருக்குமே வெளியே வேற ஒன்றும் நடக்காது அப்படிங்கிறார். அடுத்தது 116 படிக்கலாம். திருஷ்டிம் ஞானமயீம் கிருத்வா பஸ்யேத் பிரம்மமயம் ஜகத் சா திருஷ்டி பரமோதார ந நாசாக்ராவலோகினி. திருஷ்டிம் ஞானமயீம் கிருத்வா பஸ்யேத் பிரம்மமயம் ஜகத் சா திருஷ்டி பரமோதாராம் ந நாசாக்ராவலோகினி. இங்கே 116, 117 10வது சாதனையாக திருக்ஸ்திதிங்கிற சாதனை சொல்கிறார். திருக்ஸ்திதினா பார்வையினுடைய நிலை, நாம் எப்படி பார்க்க வேண்டும் என்பது. தியானத்தில் நம்ம எப்படி உட்காந்துருக்கணும் தெரியுமா? கண்ணை இறுக்கி மூடி உட்காரக்கூடாது. இறுக்கி மூடி உட்காந்தா என்ன பண்ணும்? தூக்கம் வந்துடும். கண்ணை முழுசாக திறந்து வச்சுருந்தா பார்வையெல்லாம் வெளியே பார்த்துக்கிட்டு இருப்போம். அப்போ வெளியே இருக்க விஷயங்கள்லாம் உள்ளே போயிடும். அதனால் அங்கே என்ன சொல்லியிருக்குன்னு சொன்னால், கண்ணை இறுக்கமாகவும் மூடக்கூடாது, ஃபுல்லாக திறந்து வைக்கவும் கூடாது. பாதி திறக்காத மாதிரி மூக்கு நுனியை பார்க்குற மாதிரி இப்படி லைட்டாக திறந்துருக்கும். அந்த நுனியை பார்க்கறது போல் மூக்கு நுனியை பார்க்கக்கூடாது, மூக்கு நுனியை பார்ப்பது போல இருக்க வேண்டும் அப்படிங்கிறது அங்கே. அதாவது நாஷ அக்ரம், அந்த கடைசி வார்த்தையில் இருக்குன்னா நாஷ அக்ரம். நாஷ அக்ரம்னா மூக்கு நுனியை பார்க்க ஆரம்பிக்கிறது. நம் பார்வை வெளியிலிருந்து உள்ளே திருப்புறதுக்காக தியானத்தின் போது நம்மளுடைய பார்வை எப்படி இருக்கணும்? மூக்கு நுனியை பார்ப்பது போல் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதெல்லாம் ஆரம்பத்தில் யோக சாஸ்திரத்தில் நாம் செய்ய வேண்டியது. ஆனால் நிதித்தியாசனகனுக்கு என்ன திருஸ்திதின்னு சொன்னால், அந்த பார்க்க வேண்டிய ஸ்திதி என்னன்னா, ஆரம்பத்தில் நம்ம எதையும் பார்க்காம இருக்கணும். அப்போ தான் தியானம் பண்ண முடியும். கண்ணை திறந்து உட்காந்து இப்படியே சுற்றிக்கிட்டு இருந்தால் தியானம் பண்ண முடியுமா? ஏன்னா பார்வையெல்லாம் எங்கே போயிடும்? வெளி விஷயங்களில் போயிடும். மைண்டில் அது போகவே போகாது. அங்கெல்லாம் சமம் தமமெல்லாம் கடைப்பிடிக்கணும். ஆனால் இங்கே என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், முதல் வரி முதல் பகுதியில் திருஷ்டிம் ஞானமயீம் கிருத்வா, இவனது பார்வை ஞானமயமாக ஆக்கி, இவனுடைய பார்வையை என்ன பண்ணிட்டான்? அறிவுமயமாக ஆக்கிவிட்டான். இவனுடைய பார்வையெல்லாம் கண்ணில் இல்லை, அறிவில் இருக்குது. அறிவுமுகமாக ஆக்கி ஜகத் பஷ்யேத், ஜகத்தை பார்க்க வேண்டும். அங்கே ஜகத்தை பார்க்கக்கூடாது, கண்ணை மூடவும் கூடாது, திறக்கவும் கூடாது. இங்கே என்ன சொல்கிறான்னு, ஜகத்தை பார்க்கணும், உலகத்தை பார்க்கணும். எப்படி பார்க்கணும்னா,
எந்த அறிவை பயன்படுத்தணும்? அதாவது ஞானமயமாக இவனுடைய பார்வையெல்லாம் அறிவுமயமாக ஆகிவிடுகிறது. எப்படிப்பட்ட அறிவு? முதல் வரியில் ரெண்டாவது போய் பார்த்தீங்கன்னா, பஷ்யேத் பிரம்மமயம் ஜகத்துன்னு இருக்கு. ஜகத் பஷ்யேத், ஜகத்தை பார்க்க வேண்டும். பிரம்மமயம், பிரம்மமயமாக இந்த உலகையெல்லாம் இவன் பார்க்கணும். அவனுடைய பார்வை அங்கே பார்வை கிடையாது, இங்கே பார்க்கணும். கட்டாயம் உலகத்தை பார்க்குறான். ஆனால் பார்க்கறது எப்படி பார்க்குறான்? இவனுடைய அறிவு எல்லாம் பிரம்மமயம் என்ற அறிவோடு இவன் பார்க்கின்றான். இது சரி, இது தப்பு, இது நல்லது, இது கெட்டது, இதெல்லாம் இவனுக்கு எல்லாம் பார்த்தாலும் எப்படி தெரியும்? பிரம்மனாகத்தான் தெரியும். அப்படி இவனுடைய பார்வை இருக்க வேண்டும். ஞானமயம் கிருத்வாங்கிறார். இந்த நிலை வரும் பொழுது தான் இவன் முக்தனாகின்றான். அதாவது ஆரம்பத்தில் கெட்டதுலேருந்து விலகி இருப்போம். கெட்டதை கண்டால் துவேஷம் வரும், நம்மளுக்கு வெறுப்பு வரும். அப்படி தான் இருக்கணும். ஆனால் ஞானம் வந்த பிறகு கெட்டதை கண்டால் விலகி இருப்பான், துவேஷம் வராது. இப்போ நல்லவனை கண்டால் விரும்புவான், கெட்டவனை கண்டால் வெறுப்பான். இந்த ஞானிக்கு எப்படி இருக்குன்னா, கெட்டவன் அதுக்காக போய் கட்டி பிடிச்சிக்கிறவான்னு அர்த்தம் இல்லை. ஆனால் அவனை கண்டால மேலே இவனுக்கு மனசில் சரி ஏதோ இருக்கான், அது மேலே ஒரு துவேஷம் வராது. இவனுக்கு எல்லாமே பிரம்மன் தான். அதுக்கு முன்னாடி அப்படி இல்லை. அது நல்லதோ கெட்டதோ, நல்ல செயலோ கெட்ட செயலோ, சுனாமியும் கடவுள் செயல் தான், அமைதியாக இருக்கிறதும் கடவுள் செயல் தான், எல்லாம் பிரம்மனே அப்படிங்கிறது. இவன் எல்லாவற்றிலும் பிரம்மனாக பார்க்கின்றான். இவனுக்கு இந்த உலகத்தில் எந்த பொருளை பார்த்தாலும் அது இவனுக்கு மயக்கத்தை கொடுக்காது, மோகத்தை கொடுக்காது, பயத்தை கொடுக்காது. நம்ம சில பொருள்லாம் பார்த்தா பயம் வந்துடுது. ஏன்னா நம்ம இறந்து போகுமோன்னு பயமாக இருக்குது, ரொம்ப பயப்படுறான். இவனுக்கு அதனால் பயமும் வராது, கோபமும் வராது, எதுவும் வராது. இவனுக்கு எல்லாம் பிரம்மமயம். இது ஆரம்பத்தில் செய்கிற சாதனை இல்லை. ஆரம்பத்தில் நம்ம ஒதுங்கித்தான் இருக்கணும். அதுக்கு பிறகு இவன் எதில் பார்த்தாலும் இவனுக்கு ஒன்றும் செய்யாது, எல்லாம் பிரம்மமயங்கிறார். இந்த குரங்கு பொம்மை படம் பார்த்துருக்கீங்களா? அது ஆரம்பத்தில் செய்கிற சாதனை. எதை பார்க்கணுமோ அதைத்தான் பார்க்கணும். கண்ணை பொத்துன மாதிரி ஒரு குரங்கு, காதை பொத்துனது மாதிரி ஒரு குரங்கு, வாயை பொத்துனது மாதிரி ஒரு குரங்கு இருக்கா இல்லையா? கண்ணை கூட மூடிடலாம், வாயை பொத்திடலாம், காதை மூட முடியாது, காதை திறந்தே இருக்கும். அப்போ என்ன பண்ணுறது? இதெல்லாம் ஆரம்பத்தில் நம்ம திருஷ்டியானது இருக்கும். பிறகு எப்பொழுது நம்ம திருஷ்டியாகிறது ஞானமயமாக பிரம்மமயமாக எல்லாவற்றையும் பார்க்கிறதோ அப்பொழுது இவனுடைய பார்வை இங்கே அப்படித்தான் இருக்கணுங்கிறார். அதாவது நம்ம கேமரா இருக்குது பார்த்தீங்களா? ஒரு உதாரணம் சொல்லணும்னா, ஒரு கேமரா வச்சு ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்க, இல்லை ஒரு வீடியோ எடுக்கிறீங்க. ஒரு ஃபோட்டோ எடுக்கிறவனா இப்போ என்னை ஃபோட்டோ எடுத்தால் எப்படி இருக்கும்? அப்படியே என்ன இருக்கணும் அதை அப்படியே காமிக்கிறோம். இப்போ இதெல்லாம் இந்த மரம் செடி கொடியெல்லாம் ஃபோட்டோ எடுக்கிறீங்க. ஃபோட்டோ எடுத்தால் என்ன ஃபோட்டோவில் எப்படி விழுகும்? இருக்கிறது எப்படியோ அப்படியே விழுகும். சரி, நீங்கள் ஒரு படம் வரைகிறீங்க, என்னை பார்த்து ஒரு படம் வரையன்னு நினைக்கிறீங்க. நீங்கள் உங்கள் இஷ்டம் அது. அதை பார்க்குறதுக்கு என்னை மாதிரி தெரிஞ்சால் போதும். அதில் கூட 2 கொம்பு வச்சு போடுறாங்கல்ல. கார்ட்டூன் படம்லாம் அப்படித்தானே. கார்ட்டூன் படம்லாம் பார்த்தீங்கன்னா ஆள் அவர் மாதிரி தெரியும், ஆனால் உண்மையான உருவமாக இருக்காது. பார்த்தா அவரும் தெரிஞ்சுக்கிடுவான், ஏன்னா என்னென்னத்தையும் சேர்த்து போடுவான். அப்போ இது யார் கையில் இருக்கு? நம்ம கையில் இருக்குது. அதாவது கடவுளுடைய சிருஷ்டி இருக்கே, இது எப்படின்னா, அதாவது கண்ணு கேமரா மாதிரி இருக்கிறத அப்படியே காமிக்கும். பெயிண்டிங் நம்ம எப்படி வேணாலும் பண்ணலாம். அதனால் ஒருவனை கண்ணு காட்டுது, அவனை பிரம்மனாக பார்க்குறது ஞானி, அவனை எப்படி வேணாலும் பார்க்குறது அஞ்ஞானி. அப்போ இந்த பிரம்மனாக பார்க்கணுங்கிறாரு. அப்போ கண்ணு துக்கத்துக்கு காரணமா, இவனுடைய பார்வை துக்கத்துக்கு காரணமான்னு சொன்னால், இவன் அதை பொருள்படுத்துகிற விதம் இருக்குவார், அது துக்கத்துக்கு காரணம். எல்லாத்தையும் பிரம்மனாக பார்த்தா அங்கே இந்த நல்லது கெட்டதுங்கிற உணர்வெல்லாம் அறிவில்லாமல் பார்த்தா பாசிட்டிவ் நெகட்டிவ் திங்கிங்கெல்லாம் வரும். அறிவோடு பார்த்தா அது வராது. ஈஸ்வர சிருஷ்டிங்கிறது இந்த பகவான் படைத்த உலகம், இதை கண்ணு அப்படியே காட்டும். நம்ம சிருஷ்டிங்கிறது அதில் நாம் நிறைய உருவாக்குறோம். இது நம்ம பஞ்சதசியில் 4வது அத்தியாயம் வருது. துவைத விவேகம் சொல்லி 4வது அத்தியாயத்தில் வரும். அதாவது ஒரு பெண்
அந்த பெண்ணை படைக்கிறது கடவுள். அப்போ அதுக்கு பார்த்தா பெண்ணு தான், வேறு வித்தியாசம் கிடையாது. ஆனால் இப்போ நிறையா பேர் போய்கிட்டு இருக்காங்க. யார் போகிறா? ஒரு லேடி போகிறாங்க, ஒரு பெண் போகிறாங்கன்னு சொல்லுவோம். யார்? பொதுவாக சொல்லுவான். இன்னொருத்தன் பார்க்குறான், எங்கள் அம்மா போதும்பான். இன்னொருத்தன் என்ன பண்ணுவான்? எங்கள் பாட்டி போதும்பான். இன்னொருத்தன் என்னுடைய மனைவி போதுன்னு சொல்லலாம். இன்னொருத்தன் என் மக போதுன்னு சொல்லலாம். ஒரே பெண், கடவுளுடைய சிருஷ்டி பெண். நம்ம சிருஷ்டி என்ன? அதில் எல்லா விதமாக வந்துடுது, அனைத்தும் வந்துடுதா இல்லையா? அப்போ நம்ம சிருஷ்டி என்ன பண்ணுது? அங்கே தான் எங்கள் வேறுபாடுகள்லாம் வருது. கடவுளுடைய சிருஷ்டியில் வேறுபாடு இருக்கா? இல்லவே இல்லை. இவனுடைய திருஷ்டி எப்படி இருக்கும்னு சொன்னால், அந்த ஒரே திருஷ்டி எல்லாவற்றையும் பிரம்மனாக பார்த்தல். அதனால் என்ன சொல்கிறாருன்னா, அந்த 2வது விரலில் முதல் பகுதி பார்த்தீங்கன்னா, சா திருஷ்டிகி பரமா உதாரா, இந்த பார்வைதான் மிகவும் உயர்ந்த மேலானது, மேலான திருஷ்டிங்கிறார். எல்லாவற்றையும் பிரம்மனாக பார்க்கின்ற பார்வையே உயர்ந்த பார்வை, மேலான பார்வை. உண்மையிலே என்ன இருக்குது? இதெல்லாம் மாறிக்கிட்டே இருக்கிறது பிரம்மன் மட்டும்தான். ஒரு நிலைக்கு மேலே நீ சாதனை பண்ணும்போது உலகத்தை துறக்கவே முடியாது, உலகத்திற்கு விஷயங்களை விடவும் முடியாது. அப்போ இந்த ஞானம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவேன்னு சொன்னால், உலகத்தில் இருந்து கொண்டே இந்த உலகத்தை பிரம்மனாக பார்த்து விட வேண்டும். உலகத்தில் ஓட வேணான்னு சொல்கிறார் இங்கே. அதனால் ஒரு நிலைக்கு மேலே போச்சுன்னா இவனுக்கு எந்த விதியும் கிடையாது, இவனுடைய பார்வையெல்லாம் பிரம்மனாகவே இருக்கும் அப்படிங்கிறார். இந்த புத்தரை பற்றி ஒரு கதையை சொல்கிறாங்க. அவர் எப்படி மரணம் அடைஞ்சார்னு. அது உண்மையோ பொய்யோ பலவிதமான கருத்து இருக்குது. அதில் ஒன்று சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, உண்மையாக பொய்யோ, அது உண்மைங்கிறது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில. மீன் சாப்பிட்டாராம், அந்த எலும்பு குத்தி இறந்து போயிட்டாராம். அவர் எவ்வளோ பெரிய மகான் யோசிச்சு. அவர் எதுக்கு மீன் சாப்பிட்டாரு? கேள்வியெல்லாம் வருமா இல்லையா? முள்ளு குத்தி இறந்தார், அவர் ஏன் மீன் சாப்பிட்டாரு? அப்படிலாம் ஒரு கதை இருக்குது. ஆனால் அவரை பொறுத்தவரை எப்படின்னா, அவருக்கு பின்னாடி ஒரு கூட்டம் நிறையா வர ஆரம்பிச்சிருக்கு. அதனால் என்ன பண்ணிட்டாருன்னா, யாருக்கும் தெரியாமல் வெளியே போய் ஒரு தன்னுடைய இதவே மாற்றிக்கிட்டு, தான் புத்தருங்கிறதே இல்லாமல் எங்கிட்ட ஆள் தெரியாத கருவு அவர் வாடி சஞ்சரிச்சுக்கிட்டு இருந்தாராம். கிடைக்கிறத சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாராம். இந்த இதத்தையும் சாப்பிடணும் அப்படி. அப்போ யாரோட பசியாக இருந்திருக்கு, யாரோ தூக்கி போட்டிருக்காங்க ஒரு சாப்பாடு, அதை எடுத்து சாப்பிட்ருக்கு. அது மீன் எடுத்துருக்கு, அதில் முள் இருந்து குத்தி இறந்து போயிட்டார். அவருக்கு அதெல்லாம் கிடையாது. அவங்களுக்கு எல்லாமே ஒன்று தான், எல்லாமே பிரம்மன்கிற திருஷ்டி தான் சொல்லுவாங்க அப்படி. அதனால் ஞானத்திற்கு முன்பு நியமங்கள் உண்டு, ஞானத்திற்கு பின்பு இந்த திருஷ்டிங்கிற நியமம்லாம் இவனுக்கு இல்லை. அதனால் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், எல்லாம் பிரம்மமயம். இவனுக்கு எந்த சாதனையும் இவனுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாமே இவனுக்கு சாதனை தான். அதனால் நாச அக்ர அவலோகினி, அதை பிரித்தோம்னு சொன்னால் நாச அக்ர அவலோகினி, கடைசி வார்த்தை நாச அக்ர ந அவலோகினி. இந்த நேங்கிற வார்த்தையை அவலோகினிங்கிறதுல சேர்த்துக்கிறாங்க. அதாவது நாசன்னா மூக்கின், அக்ர நுனியை, மூக்கின் நுனியை, அவலோகினி. அவலோகினின்னா அதாவது மூக்கின் நுனியை பார்ப்பது அல்ல, மூக்கின் நுனியை கீழே பார்க்கறது அல்ல அப்படிங்கிறார். எல்லாவற்றையும் பிரம்மனாக பார்க்கறதே அவனுடைய திருஷ்டியை ஒழிய மூக்கின் நுனியை பார்ப்பது இல்லை, அது அவசியமும் இல்லை. சங்கரர் கிண்டலாக சொல்கிறாராம், தியானத்தில் மூக்கு நுனியை பார்க்கறது, புருவ மத்தியை பார்க்கறது தாத்பரியம், இங்கே அந்த தாத்பரியம் இல்லை அப்படிங்கிறார். உடலின் எண்ணத்திலிருந்து பிரித்து மனதில் செய்யப்படும் தியானம், அதில் ஸ்தூல உடலுக்கு அதிகமாக பங்கு இருக்குது, இங்கே அந்த பங்கு இல்லை, அதிகமாக இல்லை. உடலின் உறுப்புகளை பார்க்க வேண்டாம், கண்ணை மூட வேண்டாம், கண்ணை திறந்து உலகை பார்க்க வேண்டும் அப்படிங்கிறார். எப்படி பார்க்கணும்? பிரம்மனாக பார்த்தல். ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பார்த்துடலாம். அடுத்த ஸ்லோகம் இதே தான். ஞானமயீம், ஞானமயமான திருஷ்டிம், ஞானமயம் இருக்கு. ஞானமயமான திருஷ்டிம் பார்வையை கிருத்வா ஏற்படுத்தி கொண்டு, ஞானமயமான பார்வையை ஏற்படுத்தி கொண்டு, பிரம்மமயம் பஸ்யேத் பிரம்மமயம் ஜகத்து. பிரம்மமயம்னா பிரம்மமயமான ஜகத்து, இந்த உலகத்தை பஸ்யேத், அதுக்கு முதல் வார்த்தை பார்க்க வேண்டும்.
ஞானமயமான உன்னுடைய பார்வையை ஏற்படுத்தி கொண்டு பிரம்மமயமான இந்த உலகத்தை பார்க்க வேண்டும். சா திருஷ்டிகி, இந்த பார்வைதான், சா திருஷ்டிகி இந்த பார்வைதான் பரமோதார, பரமா உதாரா, அதை பிரிச்சம் சொன்னால் பரமா மேலான, உதாரான திருஷ்டி மேலான திருஷ்டி, அந்த பார்வைதான் மேலான திருஷ்டி மேலான பார்வை. பிறகு நாச அக்ர அவலோகினி, நாச அக்ரன்னா மூக்கு நுனியை, இந்த நங்கிறத அவலோகினிங்கிறத சேர்த்துக்கணும் பிரித்தோம்னா அவலோகினி, கீழே பார்ப்பது அல்ல, மூக்கின் நுனியை கீழே பார்ப்பது அல்ல. அதாவது இந்த உலகத்தையே பிரம்மனாக பார்ப்பது தான் பார்வை, அதுதான் மேலான பார்வை. மூக்கு நுனியை கீழே பார்க்குறோம் பாருங்க, அது அல்ல அப்படிங்கிற கருத்தை இங்கே சொல்கிறாரு. அடுத்து 117 இதே திருஷ்டி, இங்கே வேற ஒரு கருத்து சொல்கிறாரு, அதை பார்க்கலாம். 117 படிக்கலாம். திரஷ்டு தர்சன திருஷ்யானாம் விராமோ யத்ர வா பவேத் திருஷ்டிஸ்தத்ரைவ கர்த்தவ்யாம் ந நாசாக்ராவலோகினி. திருஷ்டு தர்சன திருஷ்யானாம் விராமோ யத்ர வா பவேத் திருஷ்டிஸ்தத்ரைவ கர்த்தவ்யாம் ந நாசாக்ராவலோகினி. கடைசி வார்த்தை 116 117 ஒரே வார்த்தை. இங்கே என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் வேற ஒரு அர்த்தம் சொல்கிறார். திருக் ஸ்திதிகி அப்படிங்கிறதுக்கு இந்த பார்வையினுடைய ஸ்திதி அங்கே மூக்கின் நுனியை போல் பார்ப்பது அல்ல, இந்த உலகத்தை பார்க்க வேண்டும், எதையும் பார்க்காமல் இருப்பது அல்லன்னு சொன்னார். இங்கே உனது லட்சியமே பிரம்மனாக இருக்க வேண்டும். நீ அடைய வேண்டிய லட்சியம் என்ன? பிரம்மனாக இருக்க வேண்டும். திரிபுடி இல்லாத பார்வைன்னு ஒன்று சொல்கிறார். திரிபுடி இல்லாத பார்வை, அதாவது இவனுடைய பார்வை நோக்கமெல்லாம் லட்சியமெல்லாம் பிரம்மத்தை பார்ப்பதாகவே இருக்க வேண்டும். ரெண்டுக்கும் வித்தியாசம் இல்லை, அதிகமான அங்கே எல்லாத்தையும் பிரம்மனா பாருனாரு, இங்கே உன்னுடைய லட்சியமே எல்லாம் பிரம்மனை அறிவதாக இருக்க வேண்டும், பிரம்மனை பார்ப்பதாக இருக்க வேண்டும்னாரு சொல்றாரு. அங்கத்தை உடம்பை பார்ப்பது உனது லட்சியம் அல்ல. அதனால இங்க என்ன சொல்றாருன்னா, பிரம்மன் எப்படிப்பட்டதுன்னு வர்ணிக்கிறார். அதாவது முதல் ஸ்லோகத்துக்கு இந்த ஸ்லோகத்துக்கு ஒரு வித்தியாசம் பார்க்கணும், அப்பத்தையும் புரியும். உனது பார்வை உலகை நோக்கி இருக்கட்டும், ஆனால் உலகை பிரம்மனாக பார்க்க வேண்டும் சொன்னார் முதல் ஸ்லோகத்தில். இங்கே என்ன சொல்கிறார்னா, உனது பார்வை உலகத்தை பிரம்மனை நோக்கியே இருக்க வேண்டும். அங்கே உனது பார்வை உலகத்தை நோக்கி இருக்க வேண்டும், ஆனால் அந்த எப்படி இருக்கணும்? அது பிரம்மனாக பார்க்கணும். இங்கே என்ன சொல்ற, பார்வையே உன்னுடைய லட்சியமே பிரம்மனை நோக்கித்தான் இருக்க வேண்டும் சொல்லி அந்த பிரம்மன் எப்படி இருக்கப்பட்டதுங்கிற கருத்தையும் சொல்கிறார். திருபிடி இல்லாத பார்வை. எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு அப்படின்னு சொல்கிறோம். அந்த பொருள் எந்த பொருளாக இருந்தாலும் அந்த உலகத்தையே பிரம்மனாக பார்க்கறதுக்கு, உலகம் எப்படிப்பட்டதாக இருந்துட்டு போகுது, ஆனால் நீ என்ன பார்க்கணும்? அதனுடைய உண்மை பொருளை பார்க்கணும். அதுக்கு இன்னொரு குறள் இருக்குது, பிறப்பெண்ணும் பேதமை நீங்க சிறப்பெண்ணும் செம்பொருள் காண்பது அறிவுன்னு இருக்கு. அதாவது அறியாமல் நீங்கணும்னா பிரம்மத்தை பற்றிய அந்த உண்மையான பொருளை பற்றிய காண்பது தான் அறிவுங்கிறார். அது மாதிரி உன்னுடைய நோக்கமெல்லாம் எதுவாக இருக்கணும்னா பிரம்மத்தை பார்ப்பதாக இருக்க வேண்டும். இங்கே அதுக்கு ஒரு கருத்து சொல்கிறார், பார்க்கலாம். அந்த பிரம்மன் எப்படிப்பட்டதுன்னு சொல்லிட்டு சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், திருஷ்டு தர்சன திருஷ்யானாம் விராமக, முதல் வார்த்தை முதல் வரியில். விராமகன்னா இல்லாமல் போகுமோ, விடுமுறைன்னு அர்த்தம். விராமகன்னா விடுமுறைன்னு என்ன, அங்கே ஆஃபீஸில் யாருமே இருக்க மாட்டாங்கன்னு அர்த்தம். விராமகன்னா விடுமுறை.
அதை எது இல்லாமல் போகுமோ அப்படிங்கிறார். என்ன இல்லாமல் போகும் அப்படின்னு பார்க்கும்னா, திருஷ்டு பார்ப்பவன், தர்ஷனம் பார்க்கப்படுகின்ற கருவி, திருஷ்யம் பார்க்கப்படும் பொருள். அதாவது அனுபவிப்பவன் அனுபவிக்க பயன்படுத்தும் கருவி, பிறகு அனுபவிக்க பயன்படும் பொருள். இந்த 3 வேற்றுமைகள் எங்கு இல்லாமல் போகுமோ அப்படிங்கிறார். அதுதான் பிரம்மன். எல்லாம் எதுனாலும் சரி இந்த 3 கட்டாயம் இருக்கும். இப்போ நான் படிக்கிறேன், நான் ஒரு ஆள் இருக்கணும், படிக்கிறது கண்ணு வேணும், படிக்க போகிறது புஸ்தகம் வேணும். வேணுமா வேணாமா? பொருள் இருக்கணும், கருவியும் இருக்கணும், நானும் இருக்கணும். இதுக்கு பேர் திரிபுடின்னு பேர். இந்த 3 இருந்தால்தான் இந்த உலகத்தில் நம்ம விவகாரம் பண்ண முடியும். இந்த 3 விதமான வேற்றுமை இருக்கணும். இதில் ஒன்று இல்லைன்னு வச்சுக்கவேன், ஒரு அறிவும் வராது, படைப்பே இருக்காது. இப்போ நான் உலகத்தை பார்க்கணும்னா ஒன்று நான் இல்லாட்டி கண் இருந்து பொருள் இருந்து என்ன செய்ய? பார்க்குறவனே இல்லைன்னா பொருள் கண் இருந்து இந்த இருக்குன்னு யாரும் சொல்ல முடியாது. சரி, நான் இருக்கேன், கண் இல்லை, பொருள் இருக்குது, இது இருக்குன்னு எப்படி சொல்ல முடியாது. சரி, கண் இருக்குது, நான் இருக்கு, பார்க்குறதுக்கு ஒன்றுமே இல்லை. அப்போ 3ல் 1 இல்லாட்டாலும் கூட அந்த ஒரு அறிவு வராது. இந்த உலகத்தினுடைய படைப்பே இருக்கா, சிருஷ்டினே சொல்ல முடியாது. அதனால் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இங்கே இந்த 3 இருக்கு. இந்த 3 இல்லாதது எப்படின்னு சொன்னால், தூக்கத்தில் இருக்கான். அப்போ 3 இருக்கா? இங்கே ஒன்றுமே இல்லை. அதனால் இந்த உலகமும் நம்மளுக்கு இல்லை. 3 இல்லாட்டி இந்த உலகம் இல்லாக போய்விடுகிறது. அப்போ இந்த சிருஷ்டி வரணும்னு சொன்னால் இந்த 3ம் வந்துவிடும். இங்கே என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், விராமக யத்ரவா பவேத்து, இந்த 3இன் இல்லாமை எந்த இடத்தில் இருக்கின்றதோ, எந்த பிரம்மனிடத்தில் இது இருக்கின்றதோ, பிரம்மன்கிட்ட இந்த வேறுபாடே கிடையாதுங்கிறார். பார்ப்பவனும் கிடையாது, பார்க்கப்படும் பொருளும் கிடையாது, பார்க்கப்படுகின்ற கருவியும் கிடையாது. பிரம்மன் ஏகம் ஏவம் அத்விதீயம், அது மட்டுமே இருக்கிறது. 3 விதமான பேதமற்றது. ஆழ்ந்த உறக்கத்தையும் அதில் சொல்லலாம். அங்கே 3மே இல்லை. ஆனால் இருக்கிறேன்னா இல்லையா? ஆனால் உலகத்தை பார்க்குறோமா? உலகங்கிற அறிவு ஏதாவது இருக்கா? ஒன்றுமே இல்லை. ஒன்றுமே இல்லாமல் இருந்தேங்கிற அறிவு மட்டும் இருக்குது. அங்கே திரிபடி இல்லை அங்கே. அதனால தான் தூக்கத்தில் எல்லோரும் கடவுள்கிட்ட ஒன்றிடுறோமா, இறைவன்கிட்ட ஒன்றிடுறோம்னு சொல்லுவாங்க. அதாவது திருஷ்டி தத்ர ஏவ, தத்ர ஏவ திருஷ்டிகி தத்ர ஏவ, தத்ர ஏவன அந்த இடத்தில் 3 விதமான பேதம் மறைந்து விடுகின்றதோ, எங்கு அந்த இடத்தில் இந்த 3 விதமான பேதம் மறைந்து விடுகின்றதோ, எங்கு நான் சைதன்யமயமாகிவிட்டனோ, சிதாபாசனாக ஆகிவிட்டனோ, சிதாபாசன் நிலையிலிருந்து சித்தாக ஆகிவிட்டனோ. சிதாபாசன் என்ன? மனசோடு இருந்தால் சிதாபாசன், அங்கே மனசும் இல்லாமல் இருந்தால் சித்தாக உணர்கின்றேனோ, அன்னைக்கு இந்த திரிபுடி இருக்காது அப்படிங்கிறார். இந்த அனாத்மாவெல்லாம் அனுபவிப்பவன், கர்த்தா எல்லாம் அனாத்மாவில் வந்துடும். அங்கே திரிபுடி வந்துடும். விகாரத்துடன் கூடியது ஆத்மா, விகாரமற்றது. எங்கே இது இல்லாமல் போகுமோ அந்த பிரம்மனை பார்த்தல், அது திருஷ்டிங்கிறார். இங்கே 3 விதமான வேறுபாடு இல்லாமல் பிரம்மனை பார்த்தல் இங்கே சிருஷ்டி ஸ்திதி. முதல்ல அங்கே என்ன சொன்னார்? உலகத்தையே பிரம்மனா பார்த்தேங்கிறார். இங்கே இந்த 3 விதமான வேறுபாடு இல்லாமல் எது இருக்கிறதோ அதை உணர்தல். இங்கே அந்த திருஷ்டி கர்த்தவ்யா, அந்த பிரம்மனிடம் நமது பார்வை இருக்கட்டும். 3 விதமான வேறுபாடு இல்லாத பிரம்மனை நோக்கி நமது பார்வை இருக்கட்டும். மூக்கி நுனியை பார்ப்பது பார்வை அல்ல, இங்கே பிரம்மனை பார்ப்பது பார்வை. ஒரு குறள் இருக்கு, பொருளல்லவற்றை பொருள் என்று உணரும் மருளானா மானா பிறப்பு. பொய்யை மெய்யாக உணரும் மயக்கமே இந்த பிறப்பிற்கு காரணம். நாம் என்ன பண்ணணும்? மெய்யை மெய்யாக பார்க்கணும். பொய்யை மெய்யாக பார்த்தோம்னா இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணமாயிருது. நம்ம ஞானி எப்படி பார்க்குறான்? மெய்யாக பார்க்கணும், மெய்யை மட்டும் பார்க்கணும், பொய்யை மெய்யாக பார்க்கக்கூடாது. பிரம்மனை மட்டுமே
நம்மளது பார்வை இருக்க வேண்டும். அப்படி பார்த்தோம்னு சொன்னால் பிறப்பு இல்லை, இல்லாட்டி பிறப்புக்கு காரணம் அதேங்கிற திருக்குறள் இல்லை. அதனால் என்ன சொல்கிறாருன்னா கடைசி வார்த்தை அதே தான், ந நாம அக்ர அவலோகினி. அதாவது மூக்கின் நுனியை பார்ப்பது இங்கு தியானத்தில் சாதனை அல்ல. ஒன்று உலகத்தையே நீ பிரம்மனாக பார்க்க வேண்டும், அல்லது உன்னுடைய நோக்கம் பிரம்மனை அடைவது, பிரம்மனை அறிவது தான் லட்சியமாக இருக்க வேண்டும். அந்த பிரம்மன் எப்படிப்பட்டது? திருப்பிடி இல்லாதது. இதுதான் இங்கே தியானம் சொல்கிறார். ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை பார்க்கலாம். முதல் வார்த்தை திருஷ்டு பார்ப்பவன், தர்ஷன பார்ப்பவன் பயன்படுத்தும் கருவி, அதுக்கு பேர் தர்ஷன. திருஷ்யானாம் பார்க்கப்படும் பொருள்கள், திருஷ்யானாம்னா பார்க்கப்படும் பொருள்கள். விராமக இல்லாமையானது, அதாவது பார்ப்பவன் பார்க்க பயன்படுத்தும் கருவி பார்க்கப்படும் பொருள், இந்த மூன்றின் சேர்த்துக்கணும். இந்த மூன்றின் விராமகன இல்லாமையானது எத்ரவா பவேத்து எந்த இடத்தில் இருக்கின்றதோ, இந்த மூணு இல்லாமல் எங்கே இருக்கோ அது பிரம்மனிடம் மட்டும்தான் இருக்குது. எந்த இடத்தில் இருக்கின்றதோ தத்ர ஏவ, இங்கே என்ன திருஷ்டிகி, அதை பிரிச்சோம்னு சொன்னால் திருஷ்டிகி தத்ர ஏவ கர்த்தவ்யா. அங்கே பிரிக்கும்போது ஒரு திருஷ்டிகி தத்ரைவன் இருக்குது, தத்ர ஏவ கர்த்தவ்யா. தத்ர ஏவன்னு அந்த இடத்தில்தான். இந்த இல்லாமையானது, இந்த திரிபுடி இல்லாமையானது எந்த இடத்தில் இருக்கின்றதோ அந்த இடத்தில்தான், அந்த இடத்தில் திருஷ்டிகி கர்த்தவ்யா. இந்த திருஷ்டிங்கிறத கர்த்தவியோட சேர்த்துக்கணும். நமது பார்வை இருக்க வேண்டும். நமது பார்வை எங்கே இருக்கணும்? இந்த மூன்றும் இல்லாத பிரம்மனிடத்தில் இருக்க வேண்டும். அடுத்த வார்த்தை போன ஸ்லோகத்தில் உள்ள அதே வார்த்தை, ந நாசா அக்ர அவலோகினி, மூக்கின் நுனியை பார்ப்பது நமது சாதனை அல்ல. இப்போ திருஷ்ய விவேகத்தில் இங்கே சொல்லக்கூடிய கருத்து, நம்முடைய பார்வை பிரம்மனை நோக்கி இருக்கணும். அந்த பிரம்மன் எப்படிப்பட்டது? திருபிடி இல்லாதது, அதுதான் உண்மையான பார்வை. அங்கே என்ன சொன்னார்? பார்வை உலகத்தை பார், ஆனால் அந்த உலகத்தை பிரம்மனாக பார். மூக்கின் நுனியை பார்ப்பது இங்கு சாதனை அல்ல. இது 116 117 அர்த்தம். அடுத்து பிராணாயாமக, இது 3 ஸ்லோகத்தில் சொல்கிறார். 118 119 120 இந்த 3 ஸ்லோகங்களில் இந்த பிராணாயாமம் அப்படிங்கிற சாதனையை பற்றி சொல்கிறாரு. 118 படிக்கலாம். சித்தாதி சர்வபாவேஷு பிரம்மத்வேனைவ பாவனாத் நிரோத சர்வவிருத்தீனாம் பிராணாயாமச உச்யதே. சித்தாதி சர்வபாவேஷு பிரம்மத்வேனைவ பாவனாத் நிரோத சர்வவிருத்தீனாம் பிராணாயாமச உச்யதே. இந்த பிராணாயாமம் அப்படிங்கிறது தியானத்தில் ஒரு சாதனை. நம்மளுக்கு உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு என்ன சாதனை சொல்கிறோம்? பிராணாயாமங்கிற ஒரு சாதனையை சொல்கிறோம். பிராணாயாமகன்னா பிராணனை கட்டுப்படுத்துதல். இப்போ பதஞ்சலி சொல்கிற பிராணாயாமம் என்னன்னா, பிராணனை கட்டுப்படுத்துவதன் மூலம் மனதை கட்டுப்படுத்துதல். நம்ம தியானம் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, உடலை முதல்ல அமைதியாக வச்சுருப்பாங்க, பிறகு மனசை அமைதிப்படுத்தணும். மனசை அமைதிப்படுத்துறதுக்கு பிராணனை ஒழுங்குபடுத்தினா மனசு ஒழுங்காயிரும். நீங்கள் பாருங்கள், டென்ஷனாக இருக்கும்போது இந்த சுவாசத்தை கவனித்து பாருங்கள், மூச்சை கவனித்து பாருங்கள், மூச்சு சீராகவே போகாது. கோபமாக இருக்கும்போது பாருங்கள், இல்லை பொறாமப்படும் பொழுது ஏதாவது நம்மளுக்கு கெட்ட எண்ணங்கள் மனசு பதன்னு ஒரு சஞ்சலமாக இருக்கும்போது பிராணன் எப்படி இருக்கும்? பிராணன் சீராக இருக்கும். மனது சீராக இல்லைன்னா பிராணன் சீராக இருக்காது. சரி, மனசை கையில் வச்சுருக்கிறது நம்ம கையில் இருக்கா? மனசை சீராக வச்சுருக்கிறது நம்ம கையில் இல்லை. ஏன்னா நம்ம ஒன்று நினைப்போம், அதுக்குள்ளே அது 1000 கோடி எண்ணம் போயிடும், எங்கெங்கேயோ போயிட்டு வரும். ஆனால் மூச்சை விடுறது யார் கையில் இருக்குது? நம்ம கையில் இருக்குது. அதனால் என்ன பண்ணுறாங்க, முதல்ல பிராணனை ஒழுங்குபடுத்தினா மனசும் ஒழுங்குபடுத்தும், மனசும் ஒழுங்காகும்னு சொல்லி பிராணாயாம பயிற்சி நம்ம பண்ணுறோம். இது நம்ம யோக சூத்திரத்தில் பண்ணுறது. தியானம் பண்ணுறதுக்கு முன்னாடி மூச்சை ஒழுங்குபடுத்துதல், சீராக வைத்தல் பதஞ்சலி சொல்கிற பிராணாயாமம்.
நம்ம ஆரோக்கியத்துக்காகவும் பண்ணுவோம். மனசு அமைதியாக நிறைவாக இருக்கும்போது பிராணன் சீராக இருக்கும். அப்போ பிராணன் சீராக இருந்தால் மனசு அமைதியாகும். அதுக்காக தான் நம்ம பிராணாயாமமே பண்ணுறோம். ஒரு உடல் ஆரோக்கியத்துக்காகவும் பண்ணுறோம். உடல் ஆரோக்கியத்துக்காக பிராணாயாமம் பண்ணுறோம். அதெல்லாம் கூட நம்மளோட கண்டபாகில் பண்ணக்கூடாது. தெரிஞ்சு குருகிட்ட கேட்டு போகிறோன்னு. சில நேரம் பிராணாயாமம் பண்ணுறோம்னு சொல்லி குண்டக்க மண்டக்க பண்ணி உடம்பை கெடுத்துக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அதுவும் பண்ணக்கூடாது. அதை எப்படி முறையாக பயன்படுத்தணுமோ அப்படி பயன்படுத்தணும். ஒரு ஆசிரியர்கிட்ட போய் கற்றுக்கொண்டு பயன்படுத்த வேண்டும். தியானம் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பிராணாயாமத்தை பண்ணிவிட்டு தியானம் பண்ணால் மனசு என்னாகும், கொஞ்சம் அமைதியாக ஆகிவிடும். சில நோய்களுக்கே சொல்கிறோமா இல்லையா, இந்த பிராணாயாமம் பண்ணு உனக்கு உடம்புல நோயே வராது சொல்கிறோமா இல்லைங்களா. அதெல்லாம் உடம்பை சீராக வைக்கிறதுக்கு, உடம்பை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு, மனசை ஒரு சமமாக வைக்கிறதுக்கெல்லாம் இந்த பிராணாயாமம் நாம் சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் பதஞ்சலி சொல்கிற பிராணாயாமம். சில நேரம் தூக்கமே வரலன்னு வச்சுக்கவேன், இந்த மூச்சை நல்லா இழுத்து அமைதியாக விட்டுட்டு அப்படியே பிராணாயாமம் பண்ணிட்டு படுத்தேன்னு தூக்கம் வந்துடும். சில நேரம் தூக்கம் ரொம்ப வருது, முழிக்க வேண்டியது இருக்குது, அப்போ பிராணாயாமம் பண்ணினா தூக்கத்தை நிப்பாட்டிடும். அப்போயே சில பிராணாயாமம் 2 நிமிஷம் மூச்சை விடாமல் அப்படியே அடக்கிறது, உள்ள அடக்குனா என்ன தூக்கம் போயிடும். இது ரெண்டுக்குமே அந்த பிராணாயாமத்தை, இதெல்லாம் எப்படின்னா உடலுக்காகவும் மனசுக்காகவும் செய்கின்ற யோக சாஸ்திரத்தில் சொல்கிற பிராணாயாமம். இங்கே என்ன சொல்கிறாருன்னா, அதெல்லாம் தியானம் செய்கிறதுக்கு முன்னாடி உள்ள பிராணாயாமம், உடம்பு ஆரோக்கியமாக வைக்கிறதுக்குள்ள பிராணம். இங்கே என்ன சொல்கிறாருன்னா, நிதித்தியாசகனுக்கு எது பிராணாயாமம்? இவன் உடம்பு மனசெல்லாம் செம்மைப்படுத்தி தான் ஞானத்தை அடைஞ்சிருக்கான். அதுக்கு பிறகு இவனுக்கு அந்த பிராணாயாமம் கட்டாயமா? அது இருந்தாலும் ஒன்று, இல்லாட்டி உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு வேணால் வச்சுக்கிறலாம், அது இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் இவன் எது பிராணாயாமம்னா, பிராணனை நெறிப்படுத்துவது பிராணாயாமம் இல்லை, மனதில் உள்ள எண்ணங்களை நிரோதம் செய்தல். ஞானத்தின் துணை கொண்டு மனதில் உள்ள எண்ணங்களை எல்லாம் நிரோதம் செய்தல் பிராணாயாமம். அதை 3 ஸ்லோகத்தில் சொல்கிறார். இந்த ஞானியினுடைய பிராணாயாமத்தை இதில் மட்டும் சொல்லலை, 119 120 நாம் எப்படி பிராணாயாமம் பண்ணுறோமோ அந்த பேரெல்லாம் சொல்ல போகிறார். அங்கே காற்றை தடைப்படுத்தி கட்டுப்படுத்துவது இங்கு பிராணாயாமம் அல்ல, மனதில் உள்ள எண்ண ஓட்டங்களை கட்டுப்படுத்துதல், தடைப்படுத்துதல். இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாருன்னா, முதல் வரியில் நாம் அடைந்த ஞானத்தின் மூலம் இந்த பிராணாயாமத்தை செய்தல் அப்படிங்கிறார். இந்த லட்சணம் இங்கே மட்டும்தான் இருக்குது, வேறு எங்கேயும் பார்க்க முடியாது. அதாவது இது உண்மையிலே பிராணனை கட்டுப்படுத்துறது இல்லை, இது வேற. இது ஞானிக்கு என்ன சொல்கிறார் சொன்னால், சித்த ஆதி. இங்கே முதல் வரியில் முதல் வார்த்தை. இந்த 118 இந்த 3 ஸ்லோகம் முழுசாக படித்தாதான் என்னுடைய முழுமையான அர்த்தம் புரியும். இங்கே என்ன சொல்கிறாருன்னா, சித்த ஆதி, மனதில் உள்ள பதிவுகள் முதலான. சித்த ஆதின்ட்டார், மனம் முதலானன்னு வச்சுங்களேன். மனசில் என்னென்ன இருக்குது தெரியுமா? மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். அதாவது உணர்வுபூர்வமான எண்ணம் இதுவா அதுவான்னு உணர்வுபூர்வமாக எண்ணம் அதுக்கு பேர் மனம்னு பேர். அந்த எண்ணத்தை இதுதான் நிச்சயம் பண்ணிட்டா அதுக்கு பேர் புத்தின்னு பேர். ஏற்கனவே பண்ண பதிவுகளெல்லாம் கொண்டு வந்தால் அதுக்கு பேர் சித்தம்னு பேர். ஏற்கனவே மனசில் எண்ணம் இருக்குது, அது பதிவாக இருக்குது, அது மீண்டும் வருதுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு பேர் சித்தம், பதிவான எண்ணங்கள். அகங்காரங்கிற அதுவும் ஒரு எண்ணம் தான். அது என்ன எண்ணம்னா, நான் அல்லாதவற்றை நான் என்று நினைப்பது. உடலையும் மனசையும் நான் நினச்சா அந்த எண்ணத்துக்கு பேர் எல்லாம் எண்ண ரூபந்தான். ஒன்று பதிவு எண்ணம், ஒன்று முடிவு பண்ண எண்ணம், ஒன்று உணர்வுபூர்வமான எண்ணம், ஒன்று அறியாமையினால் தோன்றக்கூடிய அகங்கார எண்ணம். நான் அல்லாதவற்றை நான் என்று நினைக்கின்ற எண்ணம். இது எல்லாவற்றிலையுமே என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், சர்வ பாவேசு, இந்த அனைத்து எண்ணங்களையும், அதாவது நமது மனதில் உள்ள இந்த 4 விதமான விருத்திகள் அனைத்திலும், எல்லா விருத்திலையுமே என்னத்தை கொண்டு வரணுங்கிறார்னா, பிரம்மத்வேனைவ பாவனாத், அதையே பிரம்மனாக பாவனை செய்து பாவித்து.
சித்தத்தில் இருக்கிறதும் அதுதான், உணர்வுபூர்வமான எண்ணமும் அதுதான். இந்த அகங்காரம் சொல்கிறோமே அதையும் என்ன பண்ணணும், அது நீக்கி பிரம்மனா பாவிச்சிடணும். பிறகு புத்தி நிச்சயம் பண்ணுற எண்ணமும் அதுவாகத்தான் இருக்கணும். எல்லாவற்றையுமே பிரம்மத்வேனைவ பாவனாத்து, அதாவது மனதுக்கு கீழே பிரம்மன் என்ற ஒன்று இல்லை என்றால் மனசுக்கே அந்த உணர்வே வராது. பிரம்மன் இருக்கிறதுனால மனசு என்ன பண்ணுது, வேலை செய்யுது. இல்லாட்டி மனசே சித்தம் இருக்காது. அதனால் என்ன சொல்கிறது, இது எல்லாமே ஆதாரமாக இருக்கக்கூடியது பிரம்ம தத்துவம் அப்படின்னு எண்ணத்தை பூரா இந்த 4 விதமான எண்ணங்களையும் பிரம்மனாக முறைப்படுத்துதல். அங்கே மூச்சை முறைப்படுத்துகிறோம், இங்கே எண்ணங்களை பிரம்மனாக முறைப்படுத்துதல். இப்போ குளத்தில் தண்ணி தேங்கிருங்கின்னு சொன்னால் அதெல்லாம் என்ன பண்ணும், அப்படியே உடச்சி விட்டோம்னா கண்டவாக்கில் போயிடும். மடைகள்லாம் வச்சு அதை ஒரு முழுசாக திறந்து விடுறது மாதிரி 4 விதமான மடைகள் மூலமாக வருகின்ற எண்ணங்கள் எல்லாத்தையும் பிரம்மமயமாக ஆக்குதல். உண்மையிலேயே அது என்னன்னு சொன்னால் அதுக்கு ஆதாரமாக இருக்கிறது எது, பிரம்மன் தான். பிரம்மன் இல்லாட்டி மனசுக்கு சித்துங்கிற தன்மையே வராது. உணர்வுங்கிற சைதன்யம் அந்த சிதாபாசன் பிரதிபிம்பிக்கிறதுனால தான் மனசே வேலை செய்யுது. அதனால் என்ன சொல்கிறாரு, இதற்கு பின்னாடி இருக்கிறது பிரம்மனை தவிர வேறு எதுவும் இல்லை அப்படிங்கிற பாவனையினால் இந்த ஆத்ம ஞானத்தின் துணை கொண்டு சர்வ விருத்தீனாம், அதாவது சர்வ விருத்தீனாம்னா எல்லா எண்ணங்களையும் சீர்படுத்துதல், ஒழுங்குபடுத்து. சர்வ விருத்தீனாம் நிரோதக, நிரோதகன்னா ஒழுங்குபடுத்துதல். 2வது வரி கடைசி வார்த்தை பிராணாயாமக ச உச்சியதே, பிராணாயாமம் என்று அழைக்கப்படுகிறது. அதாவது மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்களை ஞானத்தின் துணை கொண்டு நெறிப்படுத்துதல், ஒழுங்குபடுத்துதல். எது, பிராணாயாமம். அங்கே வேற, அங்கே பிராணனை வச்சு என்ன பண்ணுறான், ஒழுங்குபடுத்தி மனசை இது ஒழுங்குபடுத்துகிறோம், சித்த நிரோதகன்னு சொல்கிறோம். இங்கே அப்படி இல்லை. இங்கே சர்வ விருத்தினாம் எல்லா விருத்திகளையும் ஒழுங்குபடுத்துதல். எப்படி ஒழுங்குபடுத்துகிறோம்னா எல்லாமே பிரம்மன் அப்படிங்கிற ஞானத்தினால அப்படி ஒழுங்குபடுத்துதான் பிராணமயம் என்று இங்கு சொல்லப்படுகிறது. அடுத்த ஸ்லோகத்தில் இது நல்லா விளக்குறார். இந்த பிராணாயாமத்தில் வரக்கூடிய இந்த ரேஷகம், கும்பகம், பூரகம்லாம் இருக்குது. பூரகம் அதெல்லாம் சொல்லி அது ஒவ்வொன்றைக்கும் ஒவ்வொரு மாதிரி பண்ணுறது. ரேஷகம்னா என்ன, பூரகம்னா என்ன, கும்பகம் நம்மளுக்கு இருக்குது. அதெல்லாம் என்ன சொல்ல போகிறாரு, அதுக்கு இங்கே என்ன அர்த்தம்னு சொல்லி அதை ஒழுங்குபடுத்தி அந்த 2 ஸ்லோகத்தில் சொல்ல போகிறாரு. இங்கே இந்த மனதில் இருக்கக்கூடிய எண்ண ஓட்டங்களை ஆத்ம ஞானத்தினால் எல்லாமே பிரம்மன் தான் என்ற இந்த பாவனையினால் ஒழுங்குபடுத்துதல், சீர்படுத்துதல், அதுதான் இங்கு பிராணாயாமம் என்று சொல்லப்படுகிறது. ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை பார்த்துடலாம், ஒரே நிமிஷம் முடிச்சிடலாம். 118 சித்த ஆதி, சித்தம் முதலான. இந்த சித்தம் முதலானம்னா என்ன அர்த்தம், அது சித்தத்தில் 4 இருக்குது. மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் ஆகிய 4ம் சர்வ பாவேஷு அனைத்து பொருள்களையும், எல்லா பொருள்களையும் பிரம்மத்வே நைவ பிரம்மனாகவே. இந்த 4 மூலமாக நம்ம எல்லாத்தையும் பார்க்குறோம், மனசு மூலமாக தானே எல்லாத்தையும் அறிகிறோம். அப்படி எல்லாவற்றையும் பிரம்மனாகவே, பிரம்மத்வே நைவ பிரம்மனாகவே பாவனாத்து பாவித்து. 2வது வரி நிரோதக சர்வ விருத்தீனாம், சர்வ விருத்தீனாம்னா எல்லா எண்ணங்களையும், நிரோதக ஒழுங்குபடுத்துதல். நாம் இந்த மனதின் மூலமாக பார்க்கின்ற எல்லாவற்றையும் பிரம்மனாகவே பாவித்து ஒழுங்குபடுத்துதல். பிராணாயாமக ச உச்சியதே, அதுதான் பிராணாயாமம் என்று சொல்லப்படுகிறது. அதாவது அங்கே என்ன சொன்னார், கண்ணுனால் பார்க்குறத பார்க்குறோம், திருஷ்டி சொன்னார். அது நீ உலகத்தை பூரா பிரம்மனா பாருன்னார், நோக்கமும் பிரம்மனா இருக்கணும்னார். இங்கே என்ன சொல்கிறேன்னா மனசை சொல்லிட்டார். மனசில் 4 விதமான விருத்திகள் இருக்குது, அதை வச்சுட்டு நீ உலகத்தை பார்க்குற. அப்போ என்ன சொல்கிறார், அதை பூரா எல்லாவற்றையும் பிரம்மனாகவே பாவிக்க வேண்டும் சொல்லி இங்கே சொல்கிறார். இங்கே அதாவது எப்படி ஒழுங்குபடுத்தணும்னு சொன்னால், நம்மளுக்கு ஒருத்தர் பார்த்தா வெறுப்பு வருதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு பொருளை பார்த்தா வெறுப்பு வருது. வெறுப்பு வந்தால் என்ன பண்ணணும், நீயும் அதாவது விருப்பு வந்தால் ரொம்ப பற்று வந்துருச்சுன்னு சொன்னால் எல்லாம் மித்தியாங்கிற என்ன வரும். நீயும் பொம்மை நானும் பொம்மை நினச்சி பார்த்தா எல்லாம் பொம்மை நினச்சிடணும். விருப்பு வந்துச்சுன்னா சமமாக பார்க்கணாங்க.
வெறுப்பு வருதுன்னு வச்சுக்கங்களேன், நீயும் பிரம்மன் நானும் பிரம்மன், இந்த பார்க்குற பொருளையும் பிரம்மனாக பார்த்துடணும். அப்படி பார்த்தோம்னு சொன்னதற்கு வழி என்ன? நம்ம தத்துவத்தை புரிந்து எல்லாவற்றையும் பிரம்மனாக பார்ப்பது தான் வழி. எல்லாவற்றையும் பிரம்மனாக பார்க்கணும், இந்த உலகத்தை அனித்தியமாக பார்க்கணும். இந்த அப்படி பார்க்கும் பொழுது மனசினுடைய பார்வையும் சரி, கண்ணினுடைய அங்கே திருஷ்டின்னார், அங்கே வந்து பார்வை, கண்ணினுடைய பார்வையை சொன்னார். இங்கே மனசினுடைய செயல்பாடுகளை சொல்கிறார். எல்லாவற்றையும் இங்கு பிரம்மனாக இந்த 4 விதமான மனம் முதலிய 4 விதமான சித்தத்தினால் எல்லாவற்றையும் பார்ப்பது பிரம்மனாக பார்த்தல், பாவித்து எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்துதல், பிரம்மனாக பாவித்து எண்ணங்களை ஒழுங்குபடுத்துதல் பிரம்மன் என்று சொல்லப்படுகிறது. அடுத்ததில் இந்த பிராணாயாமத்தில் இருக்கக்கூடிய 3 வார்த்தை, ரேஷகம், பூரகம், கும்பகம் இருக்குது. அந்த 3 வார்த்தையை சொல்லி என்ன சொல்ல போகிறாரு, அது ஒவ்வொன்றுக்கு என்ன அர்த்தம், இங்கே என்ன அர்த்தம்னு சொல்லி அடுத்த ஸ்லோகத்தில் சொல்ல போகிறாரு. 2 ஸ்லோகத்தில், அது அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஆதிகுருநாத சுவாமிக்கு ஜெய்.